நேயர்களுக்கு வணக்கம். வேறு கிரகங்களில் உயிர்கள் இருக்கின்றனவா என்பதை கண்டறியும் முயற்சியில் சுவிட்சர்லாந்து ஆய்வாளர்கள். வேறு கிரகங்களில் உயிர்கள் வாழ்கின்றனவா என்ற முயற்சியை கண்டறியும் நோக்கில் சுவிட்சர்லாந்து ஆய்வாளர்கள் ஆராய்ச்சியினை மேற்கொண்டுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த ஆய்வினை மேற்கொள்வதற்காக கருவி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். ஜெனீவா மற்றும் பிரைன் பல்கலைக்கழகங்கள் பயோகிராப் என்ற கருவியினை வடிவமைத்து அதை சில நாட்டில் தற்போது கட்டப்பட்டு வரும் யூரோப்பியன் சவுத் ஒப்சர்வரி, அதாவது ஐரோப்பிய தெற்கு கண்காணிப்பகம் எனும் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் இதனை நிறுவியிருக்கின்றார்கள். அதே சமயம் அதற்கான செலவு 120 மில்லியன் யூரோக்கள் செலவாகி உள்ளதாகவும் இந்த கருவியானது ஒவ்வொரு கிரகங்களில் வளிமண்டல வேதி கூட்டமைப்புகளை கண்டறிந்து அந்த கிரகங்களில் உயிர்கள் வாழ்கின்றனவா என்பதை கண்டறியும் என்றும் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்ட பின்னதாக 2032ஆம் ஆண்டளவில் இதற்கான தீர்வு கிடைக்கும் என்றும் அதே சமயம் ஆய்வாளர்கள் கூறிய விடயமும் இதுவாகத்தான் இருக்கின்றது. அதே சமயம் ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட கருவியினை வைத்து வேறு கிரகங்களில் உயிர்கள் வாழ முடியுமா என்று கண்டறியும் நோக்கில் தீவிரமாக சுவிட்சர்லாந்து ஆய்வாளர்கள் செயற்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். அதற்கான கட்டமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற பொழுதும் அதற்கான முடிவு 2023ஆம் ஆண்டில் தான் கிடைக்கப்பெறும் என்றும் கூறுகின்றார்கள். ஆகவே பூமி தொடர்பான ஆய்வுகளை பல ஆய்வாளர்கள் மேற்கொண்டு வந்தாலும் பூமியில் உயிர்கள் வாழ்வதற்கான சாத்தியம் இருக்கின்ற சமயம் பூமியை தவிர வேறு ஒரு கிரகம் உருவாகினாலும் அதில் உயிர்கள் வாழ முடியாத சாத்தியம் இருப்பதாகவும் கூறுகின்றார்கள். பல ஆண்டுகளாக முன்னெடுக்கப்பட்டு வந்த இந்த ஆய்வானது வேறொரு கிரகத்தில் உயிர்கள் வாழ முடியாது என்று சொல்ல முடியாது என்றும், ஆனால் அந்த கிரகத்தில் மனிதர்கள் தான் வாழ்வதற்கான சாத்தியம் அமையப்பெறாது என்றும், ஆனால் அந்த கிரகத்தில் பூச்சி புழுக்கள் வாழ்வதற்கான சாத்தியம் இருப்பதாகவும் கூறுகின்றார்கள். அண்மையில் ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. பூமியை ஒத்த ஒரு கிரகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்திருந்தார்கள். பொதுவாகவே சூரிய குடும்பத்திற்கு அப்பால் வேறு ஒரு கிரகத்தில் உயிர்கள் வாழ முடியுமா என்பது தொடர்பில் ஆராய்ச்சிகள் ஆரம்பத்தில் இருந்தே முன்னெடுக்க வந்த ஒரு விடயம். அதே சமயம் தான் சூரியனுக்கு அருகாமையில் வேறொரு கிரகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக விஞ்ஞானிகளும் தெரிவித்திருந்தார்கள். குறித்த கிரகமானது நமது பூமியில் இருந்து சுமார் 41 ஒளி ஆண்டுகள் தொடர்பில் அடர்ந்த வளிமண்டலத்துடன் இருப்பதாகவும் பூமியை விட 8 மடங்கு இடை கொண்டுள்ளதாகவும் கூறியிருந்தார்கள். புதிய கிரகத்தில் சூப்பர் எர்த் எனும் 55 கேன்கிரி எனும் பெயர் சூட்டியுள்ள விஞ்ஞானிகள் இது ஒரு நட்சத்திர மண்டலத்தின் அருகில் மிகவும் ஆபத்தான முறையில் சுத்துவதாகவும் தெரிவித்திருந்தார்கள். அதாவது நமது பூமி சுற்றி வர சுமார் 24 மணித்தியாலங்கள் எடுக்கும் என்றும், ஆனால் அவர்களினால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கிரகமானது சுமார் 18 மணி நேரம் தான் எடுக்கும் என்றும் கூறுகின்றார்கள். ஆனாலும் நமது பூமியை ஒத்த கிரகமாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கிரகமானது இதனுடைய மேற்பரப்பில் மக்மா கடல் சூழ்ந்திருப்பதன் காரணமாக அந்த கிரகத்தில் உயிர்கள் வாழ்வதற்கான சாத்தியம் இல்லை என்றும் கூறுகின்றார்கள். இதே போன்றுதான் தற்பொழுது வேறு கிரகம் இருக்கின்றதா, அதில் உயிரினங்கள் வாழ முடியுமா என்ற ஆராய்ச்சியை மேற்கொள்வதற்காக புதிய கருவியை கண்டுபிடித்த சுவிட்சர்லாந்து விஞ்ஞானிகள் கூறுகின்ற விடயமும், அப்படி ஒரு கிரகம் கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த கிரகத்திலும் உயிர்கள் வாழ முடியாது, அப்படி வாழ்வதற்கான சாத்தியம் ஏற்பட்டால் பூச்சி பூரான் புழுக்கள் போன்றவை உருவாகலாம் என்றும், எனினும் அவர்கள் உருவாகியவுடன் அழிவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறுகின்றார்கள். ஏனெனில் அப்படி ஒரு கிரகம் கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த கிரகத்தில் இருக்கின்ற வெப்பநிலையானது உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்றதாக அமையுமா என்ற கேள்வி இருக்கின்றதாகவும், அப்படியான உயிரினங்கள் தோற்றம் பெற்றால் முதலில் அழிந்துதான் பின்னதாக தங்களுக்கான சூழல் ஏற்பட்ட பின்னதாகத்தான் அந்த பூமியில் நிலைத்து வாழ முடியும் என்றும் கூறுகின்றார்கள். இவ்வாறான ஆராய்ச்சியை மேற்கொள்வதற்காகத்தான் சுவிட்சர்லாந்து ஆராய்ச்சியாளர்கள் கருவி ஒன்றினை கண்டுபிடித்து அவ்வாறான ஆராய்ச்சிகளை முன்னெடுக்கும் நோக்கில் தீவிரமாக செயற்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். எனினும் இதற்கான முடிவானது 2032ஆம் ஆண்டளவில் தான் கிடைக்கப்பெறும் என்று நம்பப்படுகின்றதாகவும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இவ்வாறு மற்றும் ஒரு பதிவினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.